சேலம் மாநகரின் மைய பகுதியில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அண்ணா பூங்கா உரிய பராமரிப்பின்றி பொலி விழுந்து காணப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் காணலாம். எப்போதும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் சற்று இளைப்பாறவும் குழந்தைகளுடன் பொழுதை போக்கவும் மக்கள் பூங்கா போன்ற இடங்களை தேடிச் செல்வது வழக்கம். அவ்வாறு சேலம் மாநகர மக்கள் இளைப்பாறவும் பொழுதை போக்கவும் வேண்டுமென்றால் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா, மேட்டூர் பூங்கா, பூலாம்பட்டி பூங்கா, ஏற்காடு என தொலைதூரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்குத்தான் செல்ல வேண்டிய நிலை இருந்து வருகிறது. தற்போது வரை சேலம் நகர்ப்புற பகுதிகளில் பூங்காக்கள் எதுவும் பெரிதாக இல்லை என்ற குறை நீண்ட நாட்களாகவே மக்களிடையே இருந்து வருகிறது. ஆனால் 2000ஆம் ஆண்டு சேலம் காந்தி விளையாட்டு மைதானம் அருகில் மாநகரின் மைய பகுதியில் 1.5 ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு விளையாட்டு அம்சங்களுடன் அண்ணா பூங்கா அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக சேலம் மாநகர மக்கள் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் சற்று இளைப்பாறவும் குழந்தைகளுடன் பொழுதை போக்கவும் அண்ணா பூங்கா வந்து மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 12.9 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அண்ணா பூங்கா மேம்படுத்தப்பட்டது. மேம்படுத்தப்பட்ட அண்ணா பூங்காவில் செயற்கை அருவி, தரைமட்ட ராட்டினம், செயற்கை மலை, நடைமேடை, 200 பேர் அமரும் வகையில் திறந்தவெளி LED திரையரங்கம் ஆகியவை புதிதாக அமைக்கப்பட்டு நுழைவு கட்டணம் தவிர்த்து தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இதன் காரணமாக மேம்படுத்தப்பட்ட அண்ணா பூங்காவிற்கு மக்களின் வருகையானது குறைய தொடங்கியது. மேலும் தனியார் வசமிடப்பட்ட பூங்கா பராமரிப்பானது முறையாக இல்லாத நிலையில் கடந்த 1 ஆண்டிற்கு மேலாக பூங்கா பொலிவிழந்து பூங்காவில் உள்ள அனைத்து விதமான பொருட்களும் பழுதடைந்தும் சிதிலமடைந்தும் புதர்மண்டியும் கிடக்கிறது. இதனால் சிறுவர்களை மையமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த பூங்கா தற்போது காதல் ஜோடிகள் தனிமையில் ஒதுங்கும் கூடாரமாக மட்டும் காட்சியளிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். முன்னாடி இருந்த அண்ணா பார்க் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு தலமா இருந்துச்சு. ஒரு பிரச்சனை ஒரு இதுனாலும் மன அமைதியை தேடி கோயிலுக்கு போகாம ஒரு என்டர்டைன்மெண்டா போறதுக்கான அண்ணா பார்க்கா இருந்துச்சு. மறுசீரமைப்பு பண்ணாங்க. ஆனா அது பண்ணதுல இருந்து எந்த மக்களுமே அங்க போன மாதிரி எனக்கும் தெரியல. காதலர்களுக்கு மட்டுமே அந்த இடம் பயன்படுது. உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் தான் 20 ரூபாய் 30 ரூபாய். ஆனா உள்ள போனீங்கன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டமா இருந்து. ஆனா இதன்னு கொஞ்சம் பண்ணனாங்க அப்படின்னா நம்ம சேலத்தோட அடுத்த பெருமையா அண்ணா பார்க் இருக்குங்கிறது என்னோட கருத்து. இந்த 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பயன்பாடும் கிடையாது. அது இந்த வருஷம் சுத்தமா எதுவுமே கிடையாது. மக்கள் 20 ரூபாய் டிக்கெட் கொடுத்து உள்ள வராங்கன்னா அது வேஸ்ட். உள்ள வரதே கிடையாது. இப்ப அது இல்லாம வந்தாலும் அங்க எதுவும் பெருசா ஒன்றும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பெரியவங்க சாயங்காலம் அமைதியா உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கும் வழி இல்லை. ஏதோ இப்போதைக்கு காதல் ஜோடிகளுக்கு மட்டும் அது பயன்படுத்த இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதை உடனே அரசு நடவடிக்கை எடுத்து உடனே இதை சீரமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு உடனே விடணும். அப்படின்னாலும் இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு மூடி வச்சா கூட பரவாயில்ல. எனவே தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசும் சேலம் மாநகராட்சி நிர்வாகமும் இதனை கவனத்தில் கொண்டு இந்த பூங்காவை சீரமைத்து தனித்தனியாக வசூலிக்கப்படும் கட்டணத்தை ஒழுங்குபடுத்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன் செய்திக்குழு.